சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இத்தனை நாளும் அவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்து போனதுக்கு காரணம் என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் அவ நல்லா வாழணுங்கிறதுக்காகவும் மட்டும்தான். அதுவே நடக்கலங்கிறப்போ எனக்கு கோபம் வர்றது நியாயம் தானே மாமா? இப்படி எதையுமே யோசிக்காம பாக்காம நன்றிய மறந்துட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம் மாமா? ஏய், அப்படி கஷ்டப்பட்டு எதுக்காக என் புள்ளைய உங்க அக்காவுக்கு கட்டி வச்ச? ஆரம்பத்துல நான் வேண்டாம்னு சொன்னப்பவே வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க வேண்டியது தானே? என் அக்காக்கு சந்தோஷ் மாமானா அவ்ளோ உசுறு. அவ விருப்பப்பட்டு கேட்ட எதையுமே இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்காம இருந்ததே இல்ல. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளா இவ்வளவும் பண்ணேன். என் அக்கா இந்த வீட்ல ராணி மாதிரி வாழணுங்கிறதுக்காக தான் நான் என் புருஷன் வீட்ல ஒரு வேலை செய்யறவ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களோட பிரச்சனைய சரி பண்றதுக்காக என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என் அர்ஜுன் கிட்ட நான் என்ன நிரூபிக்கிறதுக்காக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தியிருந்தேன்னா ஒருவேளை அவ என்ன பொண்டாட்டியாவும் செண்பகவள்ளி மேடம் என்ன மருமகளாவும் ஏத்திருந்திருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பையும் என் கண் முன்னாலேயே உங்களுக்காக தான் நான் விட்டு கொடுத்துட்டு இப்படி வந்து நிக்கிறேன் மாமா. ஆனா அப்ப கூட அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை பத்தி நான் கவலையப்படல. அந்த வட்டிக்காரனால உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டேனோ அது நடக்கலங்கிறப்போதான் என்னையே அறியாம என்னோட ஆதங்கத்தை கோவமா வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. உங்களோட சுமைய இறக்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சுயநலமா யோசிக்கிறீங்களே மாமா. சூப்பர், வாவ், சூப்பர் மலர். சொல்லி காட்டுறியா? ஐயோ, என்னோட இயலாமைய குத்தி காட்டி பேசுறல்ல. ஒரு நாள் உன் வாயில இருந்து இந்த வார்த்தை வரும்னு எதிர்பார்த்தேன். மாமா நான் அப்படி சொல்லல. நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏன் சுமைய நான் உன் தலையில இறக்கி வச்சது தப்புதான். மாமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல மலர். உன்னோட உதவியை நான் ஏத்துக்கிட்டது என்னோட இயலாமை தான். நன்றி இல்லையான்னு கேட்டல, அந்த நன்றியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா எனக்கு நீ இது நாள் வரைக்கும் கொடுத்த கடனை நான் திரும்ப கொடுத்துறேன். என் கடன் சுமையால தான் உன் அக்கா இங்க கஷ்டப்படுறான்னு சொல்றல்ல, அந்த கடன் சுமை போற வரைக்கும் உன் அக்கா உன் கூடவே இருக்கட்டும். டேய் சந்தோஷ், என்னடா பேசுற? விடுங்கப்பா, அவ தங்கச்சி கூடயே இருக்கட்டும். உன் தங்கச்சி பேசுனதெல்லாம் கேட்டல பார்வதி, அவ சொல்றதும் கரெக்ட் தான். என்னைக்கு அவகிட்ட நான் வாங்கின மொத்த பணத்தையும், அதாவது நம்ம கல்யாணத்தப்ப 50 லட்சம், அதுக்கப்புறம் 1 கோடி, மொத்த பணத்தையும் எப்ப நான் கொடுக்கறேனோ அப்ப நீ இந்த வீட்டுக்கு வா. அது வரைக்கும் நீ உன் தங்கச்சி கூடவே இரு. மாமா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் மாமா. நான் சொல்ல வந்தத நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னைக்கு ஏன் அம்மா உன் அக்காவை கொடுமைப்படுத்துறாங்கன்னு நீ சந்தேகப்பட்டியோ, அந்த சந்தேகம் போய் அவங்க உன் அக்காவை நல்லா பாத்துக்குவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் உன் அக்கா உன் கூடவே இருக்கட்டும். மாமா இதுதான் என்னோட முடிவு. என்னோட கையாலாகாத தனத்தை நீ சொல்லாம சொல்லிட்டல்ல. ஒரு பொண்ணா ஒன்னால முடிஞ்சது, ஒரு ஆம்பளையா என்னால முடியலன்னு சொல்லிட்டல்ல. அதனால அதை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு உன் கடனையும் அடைச்சதுக்கு அப்புறம் உன் அக்கா இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா வாழணும். என்னங்க ப்ளீஸ், என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சாரி பார்வதி,
உன் கால்ல காயம் பட்டதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஐயோ ஆனா அதுக்கு காரணம் என் அம்மான்னு நீங்க பழி போறத நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரிலாம் நடக்கிற வரைக்கும் நீ உன் தங்கச்சி கூடவே இரு. மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கூட்டிட்டு போ மலர். இது நீ சேலஞ்ச கூட எடுத்துக்க. நான் அதுல ஜெயிச்சுட்டு வந்து என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போறேன். என்னங்க அக்கா வாக்கா போலாம். மலர் வான்னு சொல்றேன்ல, மாமா தான் சொல்லிட்டாருல்ல. ஐயோ அவரு சொன்னது நடக்கிற வரைக்கும் நீ ஏன் கூடவே இரு. வா மலர் நீ வாக்கா வா. என்னம்மா வாக்கா. stop பண்ணனா. என்னம்மா அவங்க கோவத்துல ஏதோ பேசுறானா நீ இப்படி பண்றியே? டேய் please, சந்தோஷ் என்னடா இது? விடுங்கப்பா, ஓட்டு விடுங்க. நான் சொல்றது கேளு, நீ வா. வாக்கா நீ வா. இதத்தான் எதிர்பார்த்தேன். இது போதும்டி. நீ திரும்ப இந்த வீட்ல காலடியே எடுத்து வைக்க விட மாட்டேன். இந்த கேப்ல நான் பிரீத்திய சந்தோஷ்க்கு கட்டி வச்சிருவேன். சரிப்பா. வாக்கா போலாம். அக்கா என்னக்காச்சு? வா போலாம். வேண்டாம் மலர், நான் வரல. வரலையா? இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? என்னக்கா, நான் மாமா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு யோசிக்கிறியா? ஐயோ என்ன மலர், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் எதுவும் இல்ல.